ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேச்சுலர்ஸை நான் இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட மாஸ்டர்ஸை நான் இந்தியாவை தாண்டி ஒரு நல்ல கண்ட்ரியை பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் அது யூகேவா யூஎஸ்ஏவான்றதுல மட்டும் எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. யூகேலையும் யூஎஸ்ஏலையும் போய் படிக்கிறதுக்கு அப்படி என்னப்பா பெரிய வித்தியாசம் அப்படின்னா, நீங்க யூகேல போய் உங்களோட மாஸ்டர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஜஸ்ட் 1 இயர் போதும். இதே யூஎஸ்ஏல போய் படிக்கணும் டிசைட் பண்ணிட்டா உங்களுக்கு மோர் தென் 1.5 இயர்ஸ் எடுக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க யூகேல போய் இருக்க போறேன்னு டிசைட் பண்ணிட்டா உங்களுக்கான லிவிங் காஸ்ட் லண்டனுக்குள்ள 12 lakhs வரும், லண்டனுக்கு வெளியில 9 lakhs வரும். ஆனா யூஎஸ்ஏ டிசைட் பண்ணிட்டா மோர் தென் 15 lakhs வரைக்கும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாருக்குமே உள்ள கேள்வி, நான் யூகேவோ யூஎஸ்ஏவோ படிக்கணும் டிசைட் பண்ணியாச்சு, அங்க போய் என்ன பண்றது, பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கான்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு கவலையே வேண்டாம். யூகேவா இருந்தாலும் சரி யூஎஸ்ஏவா இருந்தாலும் சரி, நீங்க லீகலா 20 hours வரைக்கும் உங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். யூகேவை பொறுத்த வரைக்கும் உங்களோட 12th மார்க் வச்சே நீங்க அட்மிஷன் எடுக்க முடியும். ஆனா யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்க ELDS எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி யூகேவோட விசா ப்ராசஸ்ல உங்களுக்கு விசா இன்டர்வியூஸ் எதுவும் பெருசா இருக்காது. ஆனா யூஎஸ்ஏ டிசைட் பண்ணிட்டா கம்பல்சரி நீங்க உங்களோட விசா இன்டர்வியூ முடிச்சா மட்டும்தான் யூஎஸ்ஏல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் இருந்த கேள்விக்கெல்லாம் ஓரளவு பதில் கிடைச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க யூகேவோ யூஎஸ்ஏவோ. யூகே போகணும்னா யூகேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, யூஎஸ்ஏ போகணும்னா யூஎஸ்ஏன்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது யூகேவா இருந்தாலும் சரி யூஎஸ்ஏவா இருந்தாலும் சரி, from A to Z ப்ராசஸ், உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ்ல இருந்து விசா ப்ராசஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம நாமக்கல்ல நியூ கரியர் ஓவர்சீஸ் இருக்காங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் நியூ கரியர் ஓவர்சீஸ் 7092777733.